நமது இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். கூட்ட நெரிசல் அதிகமாகி இருக்கிறது. அதற்கு களத்தில் இருந்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக பார்த்து அவர்கள் கொடுக்கின்ற தகவல் என்னவென்றால், திட்டமிடல் காவல்துறை பக்கத்திலிருந்தும் குறைவாக இருக்கிறது, தாவேகாவினர் பக்கத்திலிருந்தும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. தொண்டர்களிடையேயும் இன்னும் கட்டுப்பாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேட்க முடிகிறது. உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா தொண்டர்கள் பத்தியில கூடுதல் கட்டுப்பாடு தேவைப்படுது அப்படிங்கறதனுடைய விளைவுதான். நீங்க ஒரு 10:30 மணிக்கு அவர் போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னமுமே அவரால் போய் சேர முடியல. ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் தான் அது. மொத்தம் ஒரு 6 முதல் 7 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு இந்த அளவிற்கு கூட்ட நெரிசல். நீங்க கடந்த காலங்கள்ல விஜய் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகிற போதும் சரி, அவருடைய தொண்டர்கள் 2 பக்கமும் நிற்பாங்க. ஆனா சாலையின் இருபுறங்கள்லயும் நிற்பாங்க. சாலைகளையே மறித்து அந்த வாகனமே போக முடியாத அளவிற்கு நிக்க மாட்டாங்க. சோ அந்த தொண்டர்கள் அரசியல் மயமாக்கப்படுறதுல இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் அதனுடைய தலைவரே போய் சரியான நேரத்துல போய் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிற பார்வை ஒன்று. இன்னொன்று, காவல்துறை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டு இருக்கலாம். எப்படி தாவேகா தொண்டர்களை மட்டும் நம்ம இதுல பொறுப்பாக்கிற முடியாது. ஏன்னா ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்கள் வருகின்ற பொழுது அவர் போய் ஒரு மாநகர ஆணையர் அலுவலகத்துல அனுமதி கேட்க போகிறப்ப ஒரு விநாயகர் கோவில்ல தான் போய் தரிசனம் பண்றார். புஷி ஆனந்தை பார்ப்பதற்கே கூட்டம் வருது. அது ஒரு வகையில விஜயை பார்ப்பதற்கு அதை விட 1000 மடங்கு 10,000 மடங்கு கூட்டம் வரும். ஆனா புஷி ஆனந்த் வருகிற பொழுதே இவ்வளவு தொண்டர்கள் திரள்றாங்க, ஒரு வழக்க போடுறாங்க. அந்த வழக்கை போய் மதுரை உயர்நீதிமன்றத்துல தான் போய் விசாரணைக்கு தடைவாக்குறாங்க தாவேகா தரப்புல. அப்ப காவல்துறை என்ன செய்திருக்கணும்? இப்போ ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய நினைவில்லத்துக்கு டியூட்டிக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் விருது போடுறாங்க. அதே போன்று இமானுவேல் சேகரன் அவர்கள் நினைவு நாளுக்கு தென் மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து போடுறாங்க. அந்த அணுகுமுறையை தான் ஒரு நடிகர் முதல்ல பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது, மக்கள் பரப்புரைக்கு வருகிற பொழுது இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படலாம், பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், கூடுமையான போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தலாம் என்பது உள்ளிட்ட விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும். இது ஒரு வகையில பார்த்தா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறதை உணர்ந்து அரசு இன்னுமே கூடுதலா காவல்துறை செயல்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, தாவேகாவினருக்கும் காவல்துறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண். தொடக்கத்திலிருந்தே அவங்க எங்களை காவல்துறை முட்டுக்கட்டை போடுறாங்க, 23 நிபந்தனைகள் போட்டாங்க, அது பண்ணாங்க என்று போலீஸுக்கு எதிரான ஒரு கருத்துக்களையே தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இது இருதரப்பும் பேசி ஒரு விஷயமா அமர்ந்திருந்து எங்களுக்கு இவ்வளவு நபர்கள் வருவாங்க என்பதெல்லாம் தெரிவிக்கப்பட்டதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உணர வேண்டியிருக்கு. ஸோ இது தாவேகா தொண்டர்கள் மிக முக்கியமா அரசியல் மயமாக்கப்படணும். அவங்க அரசியல் மயமாக்கப்படணும். ஒரு தலைவர் வருகிறார்னா உரையை கேட்பதற்கான கூட்டமா அது இருக்கணும், அவரை பார்ப்பதற்கான கூட்டமா இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கு. நீங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள் வருகிற பொழுதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் வருகிற பொழுதும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருகிற பொழுதும் சரி, அது உரையை கேட்பதற்கான கூட்டமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க, அது எந்த கூட்டம் என்பதை தாண்டி ஒரு 10:30 மணிக்கு ஒரு கூட்டத்துக்கு மாதமோ சித்திரை மணியோ 10:30 அந்த தலைவர் பேச தொடங்கினாரு. அப்பொழுது கூட மக்கள் கூட்டத்தோட இருந்தாங்க. அது போன்றுதான் இருக்கணும். அது ஒரு நடிக மனநிலையில இருந்து ஒரு அரசியல் மையத்தை நோக்கி நகரணும்னா இன்னைக்கு பெரும்பகுதியா இளைஞர்கள் திரண்டிருக்காங்க, பெண்கள் திரண்டிருக்காங்க. முதல் கூட்டம் என்கிற வகையில நம்ம விஜய்க்கு இது ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு, நாளைக்கு திருச்சி திணறியதுன்னு வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை அவர்களால் திரட்ட முடியுது. அந்த பெருங்கூட்டம் தன் தலைவன் ஒரு இடத்துக்கு போகணும், பேசணும், அதற்கு நாம வழிவிடணும் என்கிற ஒரு குறைந்தபட்ச அந்த அறத்தன்மையோடு அவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறத தாவேகாவினர் தான் அதுக்கான பயிற்சியை கொடுத்திருக்கணும். அந்த இடத்திலேயே இடைவெளி, காவல்துறை கூடுதல் பாதுகாப்பை செய்து கூட்டத்தை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய இடத்திலும் இடைவெளி இருக்கிறதா பாக்குறேன். சார், இது குறித்து பார்க்கும் பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்பொழுது விஜயினுடைய இந்த வருகை குறித்து, இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை பற்றி தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார், விஜயகாந்தை பின்தொடர்ந்து விஜய் தற்பொழுது இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார், அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தார் தேமுதிக. 2005 காலகட்டங்கள்ல அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் கூட்டம் பெருவாரியாக விஜயகாந்த் அவர்கள் தான் ஆதரிச்சாங்க. ரொம்ப குறிப்பா மாற்று சக்தி அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தேர்தலை விஜயகாந்த் அவர்களை ஆதரிச்சாங்க. அதையெல்லாம் மனதில் வைத்துதான் ஒருவேளை விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு ஓட்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வழிசூழல் படியாகத்தான் வெறும் விஜய் அவர்களும் அண்மையில அந்த மாநாட்டை கூட மதுரையில தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தொடர்ந்து அவர் தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற விதமாக அவருக்கான ஒரு விஷயங்களை எல்லாம் அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் கடந்த காலங்கள்ல அவரு பேசிட்டு வர்றாரு.
மதுரையை தேர்ந்தெடுத்தது எல்லா விஷயங்களையும் இருக்கலாம். சோ அந்த வகையில விஜய்க்கு ஒரு வகையில ஒரு முன்னுதாரணமாக விஜயகாந்த் இருக்கிறார், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் இப்படியான ஒரு வார்த்தையை பேசுவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு வேறு எந்த வலுவான கூட்டணியை அவர் அமைக்கப் போகிறாரா இல்லையா என்பதெல்லாம் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருந்த நேரத்துல அவர் மக்களை சந்திக்க செல்கின்ற இந்த பரப்புரையிலையும் இவ்வளவு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருப்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பெருவாரியான கூட்டத்தை பார்த்தோம்னா பல கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம சில கட்சிகள்ல சிலர் முன்னிலையில இருப்பாங்க, அவர்களுக்கு மாற்றாக அதே தொகுதிக்குள்ள வேலை செய்துகிட்டே சிலர் இருப்பாங்க, சீட்டு கிடைக்காது. அந்த மாதிரியானவர்களும் கூட தாவேக்காவை நோக்கி படையெடுப்பதற்கான ஒரு சூழலும் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இருக்கும் அப்படிங்கிறதா தோணுது. ஏன்னா ஒரு நடிகர் முதல்ல வெளியில வந்தாரு, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விக்கிரவாண்டியில கூட்டம் வருது, விக்கிரவாண்டியோட முடிஞ்சு போச்சு, முதல் முறையா வெளியில வராரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அடுத்ததா பார்த்தா மதுரையிலையும் அதே போன்று கூட்டம் வருது. இப்போ ஒரு பரப்புரை பயணம், அந்த பரப்புரை பயணத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேதி போட்டே அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு வரோம்னு அறிவிக்கிறாங்க. தங்கள் ஊர்ல பார்த்தா போதும், உங்க செய்தியாளர்கள் குறிப்பிட்டதை போல அந்த ஊர்லயே பார்த்தா போதும். அந்த மனநிலை இல்லாம மக்கள் இந்த அளவிற்கு பெருவாரியா திறந்துறாங்கன்னா இந்த திரளுகிற கூட்டம்லாம் ஓட்டு போடுற கூட்டம் தான். மக்கள் பொதுவா சொல்லிட முடியாது, என்ன கூட்டம்லாம் கூடுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா போற போக்குல வீட்டு வாசல்ல ஒரு நடிகர் போறப்ப மொட்டை மாடியில இருந்து கையெழுத்திக்கிற கூட்டமா இதை நான் பார்க்கல. காரணம் என்னன்னா ஒரு பல்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, தண்ணீர் இல்லாம நிக்கிறாங்க, தண்ணீரே குடிக்காட்டாலும் பரவாயில்ல, என்னோட நடிகரை நான் பார்த்துட்டா போதும், விஜயை பார்த்துட்டா போதும் அப்படின்னு ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டாங்க நிக்கிற காட்சிகளை பார்க்கல. அவர் தான் மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரியான விஷயங்கள் சில பேசுறாரு. அந்த மதுரை உரையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் பயமாக்கப்பட்ட உரை என்பதை தாண்டி நான் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் மாமனா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றது தாய்மார்களோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம பாக்குறோம், கை குழந்தையோட அங்க நிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வராதுன்னு சொல்றாங்க, ஆனா மாற்றுத்திறனாளிகளையும் ஒரு 2 பேரை பார்க்க முடியுது. அப்ப விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த உரை, அந்த தாய்மார்களை ரொம்ப குறிப்பா இல்லத்தரசியலை ஒரு அண்ணனாக அவரை நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நமக்கு இந்த களத்துல பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியுது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், தண்ணீரே இல்ல, கவியோட இருக்கிறோம், தாகத்தோட இருக்கிறோம், கை குழந்தையெல்லாம் வச்சு சின்ன பசங்க எல்லாம் நிக்கிறத பாக்குறோம். 10 வயசு 12 வயசு பசங்க எல்லாம் குழந்தைகளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கூட காலையில செய்தித்துறை காட்சிகள்ல கூட பார்த்தே காலையில தாவேக்கா கடை துண்டோட குழந்தைகள் கூட நிக்கிறாங்க, விஜய் அவர்களை பாக்குறதுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் புகுந்துட்டாரு விஜய் அவர்கள். அந்த ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளேயும் விஜய் இருக்கிறார். அதை எந்த அளவுக்கு ஓட்டாக அறுவடை செய்வார்கள் என்பது ஒரு சவாலாக இருந்தாலும் கூட இப்படி நேரடியா ஒரு பெருங்கூட்டம் பார்ப்பது என்று சொல்வது நிச்சயமா இந்த வருகின்ற கூட்டம் செலவு பண்ணி வந்திருப்பாங்க, கைகாசி போட்டு வந்திருப்பாங்க. அவர்களே ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டு, ஒரு 2 வீலர்ல, ஒரு கார்ல, பொது போக்குவரத்துல, பஸ்ல இவ்வளவு ஏறி காலையில இருந்து மாலை வரை இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம உதாசீனமாக கடந்து விட முடியாது. அந்த வகையில விஜயனுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது உண்மையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமா 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு புதிய வாசல்களை திறந்து வைக்கிற பயணமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கணும். ரகு சார், சுவாமிநாதன் சார் சொன்னது போல திரையரங்குல ஒரு ஹீரோவை பார்க்கிற ஒரு உற்சாகத்துல தான் இந்த தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு தலைவரை பார்க்கின்ற அந்த கொள்கை ரீதியான கட்டுப்பாடு ரசிகர்கள்ட்டையும் இல்ல அப்படிங்கறதான் கருத்தா இருக்குது. அப்ப அதை பதிவு செய்ய வேண்டியது விஜயோட கடமை தானே. அது எப்படி பண்றதுங்கிறது இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன் எனக்கு தோணுது. அவர் சொல்றதுக்கு இப்போ நியாயமானதுதான் திரு சுவாமிநாதன் சொன்னது. பட் அவங்க விஜய தலைவரா பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாரா பாத்துட்டாங்கல்ல, ஒரு நடிகரா பாத்துட்டாங்கல்ல, அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே அதுல இருந்து தான் வருது. அதுதான் இப்ப விஞ்சி நிக்குது. இன்னும் இப்ப தலைவராக அவருடைய பணியை இன்னும் அவர் மேல செய்யணும்னு சொல்லி, ஏன்னா இப்பதானே அவர் இதுவரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு படம் வரப்போகுது. அவர் நடிகரா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த இதுவரைக்கும் அவர் பேசி இருக்கிற 2 மாநாடுகள் அதுக்கான செய்தியை அவர் பகிரலன்னு வச்சுக்கலாமா? அதை அவர் ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணா பூமர் ஆயிடுவாரு. அவரு தலைவர்ல இருந்து அப்படி ஆயிடுவாரும் பயப்படுறாரு போல. நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் தலைவர் ஆயிட்டேன், இனிமே நீங்க என்ன ஒரு அரசியல் புரிதலோட பார்க்கணும்னு அவரு சொல்ல விரும்பினாலும் சொல்ல முடியாத நிலைமை இருக்குது. இப்போ இன்னும் சில பேர் சொல்றாங்க அவர் அரசியல்ல இப்ப நுழைஞ்சா கூட படத்துல நடிக்கிறத விடக்கூடாது, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஃபேன்ஸோட டச் விட்டு போயிடும். இப்போ ஒரு 4 வருஷம் படம் நடிக்கலன்னா இப்ப ஒரு 15 வயசுல இருந்து 20 வயசு வர பையனுக்கு அவர் விஜயோட ஒரு டச் இல்லாம போயிடும். அப்ப ஒரு கோட் ஒரு அவனுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்காது அப்படின்னா சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அடுத்த ரசிகர்களுக்கான டச் விட்டு போயிருன்றதை விட வாக்காளர்களுக்கு ஏன்னா அவங்க இப்ப ஃப்ரெஷ் வாக்காளர்கள் வருவாங்கல்ல. இப்ப 4 வருஷம் கழிச்சு 18 வயசு ஆறவனுக்கு விஜயோட கனெக்ஷன் இருக்காது, அப்ப வேற ஒரு நடிகர் வந்துடலாம். சோ நீங்க 2 ஹார்ஸ்ல ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. பட் இதை எப்படி அவர் அட்ரஸ் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பேசி ஆகணும். ஏன்னா இப்ப காலையில 10:30 மணிக்கு பேச போறாருன்னு நினைச்சு வந்த கூட்டம்
அவங்க உணவுலாம் தயாரிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல. எப்படி இருந்தாலும் வந்து ஏர்போர்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் தான். அவர் வந்து 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு, 11 மணிக்கு முடிச்சிருவாரு. சரி 12 மணி ஆனா கூட நம்ம அதுக்கப்புறம் போய் ஏதாவது லஞ்ச் சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. தண்ணி கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் தண்ணி வசதி இருக்குதா? இதுல எனக்கு மாநாட்டிலேருந்தே பெரிய கவலை, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. விஜய் ரசிகராக இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் வேற எங்கேயாது. பொதுமக்கள் இதனால சஃபர் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கவலை விஜய்க்கு டெஃபினட்டா இருக்கும், எல்லாரோட அதிகமாக இருக்கும். பட் வந்து அவர் அட்ரஸ் பண்ணணும். அவர் பின்னாடியே வருது. இப்போ நீங்க அந்த பஸ்ஸுடைய பாதையை அடைச்சிடுது இல்லை, முன்னாடியும் பின்னாடியும் ஓடிக்கிட்டே வந்தா எப்படி பஸ் வேகமா வரும்? 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து திரு சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலா வந்து அவரை வந்து ரூஃப் டாப்ல இருந்து அந்த ரோட் ஷோ, டிபிக்கல் ரோட் ஷோ பண்ற மாதிரி அனுபவிச்சிருக்கலாம்னு சொல்றேன். ஸோ தட் பார்த்தவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே அந்த மரக்கடையை நோக்கி போவாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவர் வந்து திறந்த வாகனத்தில் வந்துட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்த்துட்டோம்ப்பா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். பார்க்க வந்தவங்கலாம், அவர் பேசுறதை கேட்கணும்னு விருப்பம் இல்லாதவங்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் விஜய் மற்றும் தவேக அப்புறம் போலீஸ், அரசு இயந்திரம் எல்லாமே இந்த திருச்சி பிரச்சார கூட்டத்துக்கு அப்புறம் பாடங்களை கற்றுக்கணும். இதே நிலைமை வந்து அரியலூர்லையும் பெரம்பலூர்லையும் நீடிக்கக்கூடாது. அங்கேயே சில கண்டிஷன்ஸ்லாம் விதிச்சிருந்தா கூட அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் காமன் சென்ஸோட இயங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் எவ்ரிபடி வில் ஹேவ் ஃபியூவர் ப்ராப்ளம்ஸ். இதே இது அங்கேயும் தொடர்ந்துன்னு வச்சுங்களா, இப்போ இந்த ரிஜிடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். வந்து அதை வந்து அரசு இயந்திரம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். விஜயும் அஃப்கோர்ஸ் அட்ரஸ் பண்ணணும். இது தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டு இருந்ததுன்னா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற நடுநிலையான மக்கள் கூட என்னப்பா இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற, ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதை அவர் கருத்தில் கொள்ளணும். பொதுமக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் வந்து எப்பயோ தான் வருதுங்கிறத ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் வருதுங்கிறது வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தும். நிச்சயமா அவர் இருக்கின்ற அந்த பிரபலத்தை இது போன்ற கூட்டங்கள் கட்டுப்பாடை இழந்து அவங்களுடைய செயல்பாடுகளால எதிர்மறையான ஒரு பொறுப்பு அதிகமாகுது இல்ல. இவ்வளவு கூட்டம் வரும்போது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பல மடங்கு அதிகமாகுது. அவருக்கு கொஞ்சம் பயமே வந்திருக்கணும். என்னப்பா அது மாநாடு மாதிரி நீங்க வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா நான் என்ன பண்றது, யாரு தான் மேனேஜ் பண்றதுன்னு அவரே கூட நினைச்சிடக்கூடும். பட் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு. ரெண்டு பேருமே சின்சியரா, ரெண்டு தரப்புமே சின்சியரா அதுக்காக ஒர்க் பண்ணணும். நிச்சயமா அடுத்த கூட்டங்களிலிருந்து என்ன திட்டமிடல் எவ்வளவு சிறப்பாக செய்யறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.